ஓம் காம் கணேஷாய நமக. விநாயகப் பெருமானே, என்னோட விநாயகப் பெருமானுக்கு முதல் கண் வணக்கம். அன்பான தெய்வமகளின் வணக்கம். விநாயகப் பெருமானே போற்றி போற்றி. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பான தெய்வமகளின் வணக்கம். நமக்கு கையில் பார்த்தீங்கன்னா தட்டில் நமக்கு வெற்றில பார்க்க வாழைப்பழம்னு சொல்லி தாம்பூல தட்டில் அழைப்பு வந்திருக்குங்க. என்னுடைய 25வது அம்மன் அலங்காரத்துக்காக இடம் மாசாணி அம்மன் கோவில் அருகில் இருக்கக்கூடிய ஆனைமலை மாசனம்மன் கோவிலேருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலேருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்குங்க. இது பெரும் மகிழ்ச்சியான ஒரு அழைப்பு. 24 அம்பாள் அலங்காரம் போய்கொண்டிருக்குது. அது 24வது நமக்கு சொடேஸ்வர அம்மன் அலங்காரம் அடுத்த வெள்ளிக்கிழமை நமக்கு புக்காக இருக்குது. அதுக்கு முன்னாலேயே அம்மா இதோ நான் வந்துட்டு என்னை கொட்டி கொண்டு போன்னு சொல்லி காமாட்சி அம்மா வந்திருக்காங்க. என்னுடைய 25வது அம்மன் அலங்காரத்துக்காக இது நாம் சில்வர் ஜூப்ளியாக நம்ம எடுத்துக்கலாம். ஏனென்றால் அந்த 23, 24 வருடத்துக்கு நான் எந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கணும், எந்த அளவுக்கு நான் அம்பாளை மனதார பிரார்த்தனை பண்ணி எத்தனை ஊருக்கு எத்தனை கிராமத்துக்கு நான் அம்பாளை கொட்டி கொண்டு போயிருப்பேன் இல்லைங்களா. மகா கும்பாபிஷேகத்தில் முளபார் உற்சவத்தில் அந்த ஊர் பண்டிகையில் முளபார் உற்சவத்தில் சொல்லி எத்தனை இடத்துக்கு நான் அம்பாளை இதில் நான் அம்பாளை பெரும் மகிழ்ச்சியாக நான் கூட்டிக் கொண்டு போயிருப்பேன். இது சாதாரண விஷயமா? இதில் எவ்வளோ உழைப்பு இருக்குது தெரியுமா? என்னுடைய உழைப்பு, இந்த மகளுடைய அன்பு உழைப்பு பிறகு அம்மைப்படைய ஆசீர்வாதம் தாங்க இந்த ஒரு நிகழ்வெல்லாம் நான் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு அற்புதமான நிகழ்வுங்க இல்லைங்களா. இதுக்கு நான் என்ன பாகம் செஞ்சேனான்னு சொல்லி எத்தனை வாடிய தயாருக்கு நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அம்மா உன்னை நான் பல அலங்காரத்தில் எத்தனை ஊர் கோலத்தில் எத்தனோ மகா கும்பாபிஷேகத்தில் ஊர் பண்டிகைன்னு சொல்லி எத்தனை இடத்துல நான் ஒன்று கூட்டிக் கொண்டு போகிற பாக்கியம் எனக்கு கொடுத்தியா தாயேன்னு சொல்லி எத்தனை இடத்துல நான் அம்பாளை பிரார்த்தனை பண்ணியிருப்பேன். அவ்வளோ உழைப்பு இருக்குங்க. சும்மா விஷயம் கிடையாது. சும்மா அம்மன் அலங்காரம் பண்ணி இது மேடே கிடையாது. ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம், அம்மன் அலங்காரம் ஏதோ ஒன்று அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு உண்டான ஆடையெல்லாம் போட்டுட்டு மேடை மேலே போய் பண்ணுறதுக்கு இது ஒரு மேடை கிடையாது. இது ரியாலிட்டி. விரதம் இருந்து அம்பாளை சூலம் எடுத்துக்கொண்டு சில இடத்துல காமாட்சியாக, சில இடத்துல மாரியாக, சில இடத்துல அம்பாள் தேவியாகன்னு சொல்லி சமயபுரம் அம்பிகையாகன்னு சொல்லி எத்தனை இடத்துல அம்பாள் அலங்காரம் அந்த சூழல் பிடிக்கிறதுக்கு ஒரு அருகதை வேணும் இல்லைங்களா. அந்த அளவுக்கு நான் புண்ணியம் பண்ணேன்னா தாயின்னு சொல்லி அம்பாளுக்கு நான் எவ்வளோ வாட்டி எத்தனோ வாட்டி நன்றி சொல்லியிருக்கிறேங்க. ஏனென்றால் சாதாரண ஒரு மேடையாக ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அது மேடை, அது ஒரு கலை. ஓகே, ஒரு டான்ஸ் பண்ணுறோம், அது வேறு. ஆனால் நான் பண்ணக்கூடிய இந்த அம்பாள் அலங்காரம் கோடி ஜென்ம புண்ணியம் இருந்தால் தானே கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் பிறகு ஊர் பண்டிகையில் இருக்கக்கூடிய அந்த முளபார் உற்சவத்தில் இந்த மகள் அம்பாள் வேடமிட்டு மஞ்சள் நாகியாக, காமாட்சியாக, மீனாட்சியாக, சைவப்புறம் அம்பாளாக எத்தனை அம்மன் அலங்காரம் இல்லைங்களா. பழனியில் உள்ளாமலை நாயகியாகன்னு சொல்லி எத்தனை அம்மன் அலங்காரம் பண்ணி அம்பாள் என்னை கூட்டி கொண்டு போயிருக்காங்க. நானும் என் தாயாரை கூட்டி கொண்டு போயிருப்பேன். அதுக்கெல்லாம் நான் பெரும் பாகியசாலியாக நினைக்கிறேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பாகியசாலியாக நினைக்கிறேங்க. அந்த வரிசையில் இந்த என்னுடைய அழைப்பானது 25வது அழைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். பெரும் மகிழ்ச்சியாக நான் சொல்கிறேன். என்னுடைய 25வது அம்மன் அலங்காரம், அம்மன் அழைப்பு நமக்கு ஆனைமலை மாசனம்மன் கோவிலேருந்து ஒரு ஐயா நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க பேர் ஜோதி ஐயானிட்டு. அவருக்கு நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. மாசனம்மன் கோயிலில் நான் என்னுடைய 48 நாள் மண்டல பூஜைக்காக நான் போயிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா பேச்சுவார்த்தையில் இருக்கும்போது கேட்டாங்க, அம்மா நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுறீங்களே, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அதுக்கு நான் சொன்னேன், ஐயா நான் செய்யக்கூடியது எல்லாமே என்னுடைய தெய்வப்பணி தான். முதல் நாம் கலைத்தொல்லை இருந்தாலும் பிறகு என்னுடைய ஆன்மீக பயணமாக என்னுடைய தெய்வப்பணி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போதுக்கு பெரும் மகிழ்ச்சியாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதில் மகா கும்பாபிஷேகத்தில் முளபார் உற்சவத்தில் நான் அம்பாள் வேடமிடுற பிள்ளை. பிறகு ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுவேன். பிறகு ஆன்மீக பயணமாக பல கோயிலுக்கு நம்ம ஊர் ஆலயத்திலேருந்து இமயமலை யாத்திரை வரைக்கும் நான் போயிட்டு இருக்கிறேன். பிறகு யாரோ வந்தாலும் நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி சொன்னேன். அவருக்கு அது பெரும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டாரு. அம்மா உங்ககிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்க எங்களுடைய ஊர் பண்டிகைக்கு நீங்க வருவீங்களா ஆன ஒரு வார்த்தை அதிகாலை நேர பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஆனைமலையில இருக்கக்கூடிய மாசனம்மன் கோயில் கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புல அவர் கேட்கிறாரு. எண்ணற்ற மகிழ்ச்சி எனக்கு. அந்த அழகான வெள்ளிக்கிழமை 48 நாள் மண்டல பூஜை போயிட்டு இருக்கு. அம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடந்து மாசனம்மன் கோயில் மகா கும்பாபிஷேகம் அல்லவா. எண்ணற்ற மகிழ்ச்சி எனக்கு. அந்த நேரத்தில் அவங்க கேட்ட உடனே மறு வார்த்தை இல்லை. கண்டிப்பா ஐயா, இது அம்மாவின் உத்தரவு, நான் கண்டிப்பா நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் உத்தரவு கொடுத்தோம். கரெக்டாக ஒரு 8 நாள் தான் ஆகுது. இதோ இன்னைக்கு நாம் அழைப்பு வந்திருக்கு. அவருக்கு தூரமா இருக்கிறதுனால அவர் நாம் திருப்பூர்ல இருக்கிறோம். அவர் ஆனைமலையில் இருக்கிறதுனால அங்கேருந்து அவரால் அழைப்பு கொடுக்க முடியல. தனி ஆழமா நான் இங்கே நிறைய பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படியே பெரிய மனசு பண்ணி நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. பிறகு நமக்கு போஸ்ட்டில் கொரியரில் நமக்கு
பத்திரிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. பிறகு வெற்றிலை பார்க்க இதோ அவங்களுக்கு உண்டான தட்சிணம் சொல்லி இந்த தாம்பூலம் பண்ண சொல்லி அவங்க எனக்கு ஃபோன் மூலியாவே தகவல் கொடுத்துருக்காங்க. இதோ அவங்க சொன்ன வாக்கின்படி என்னுடைய 25வது அம்மன் அலங்காரத்துக்கு அம்மன் அழைப்பு என் தாயாருக்கு நான் எப்பவுமே யாராவது இந்த அம்மன் அலங்காரத்துக்கு நமக்கு அழைப்பு கொடுத்தா முறைப்படி வந்து வீட்டில் வந்து அழைப்பு கொடுங்க சொல்லும்போது இந்த ஊர் மக்களே கிட்டத்தட்ட 7-8 பேர் வந்துடுவாங்க வீட்டுக்கு. இன்னைக்கு வந்து அவங்க ஐயா ஜோதி ஐயா வந்து தூரத்தில் இருக்கிறதால அவரால் வர முடியல. அவங்க சார்பாக கொரியரில் வந்து அந்த பத்திரிக்கை நான் வந்து ஏற்றுக்கலாம். அதை வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க, அதை படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக படிங்க. இது நிகழ்வெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்கெங்கே நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அந்த வரிசையில் அவங்க சொன்ன வாக்கின்படி என்னுடைய 25வது அம்மன் அலங்காரம், காமாட்சி அம்மன் அலங்காரம், ஆனைமலையில் இருக்கக்கூடிய மாசனம்மன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயத்தில். நல்லா கேட்டுக்கோங்க. ஆனைமலையில் இருக்கக்கூடிய ஆனைமலையில நம்ம மாசனம்மன் தானேங்க பெரிய விஷயம். கோபுரம் எண்ணற்ற மகிழ்ச்சியான அம்பாள் இல்லைங்களா என் தாய் மாசன் நம்பிக்கை. அந்த அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயத்துல தாங்க இந்த ஊர்படியானது நடந்து கொண்டிருக்குதுங்க. நமக்கு அழகான அழைப்பு வந்திருக்கு. காமாட்சி அம்மன் அலங்காரம் இது என்னுடைய 25வது அம்மன் அலங்காரம், சில்வர் ஜூப்ளி. வாங்க அம்மனுக்கு அழைப்பு கொடுத்துடலாம். இதுக்கு நீங்களும் பிறகு ஜோதி ஐயாவும் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. கண்டிப்பா எண்ணற்ற பாகியமாக இதை நான் நினைக்கிறேன். வாங்க. ஓம் நம சிவாய. தாயே அன்னையே போற்றி போற்றி. அம்மா தேவி, நமக்கு ஆனைமலை மாசியம்மன் கோவிலிருந்து அழைப்பு வந்திருக்குமா. மாசியம்மன் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயத்திலிருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்கு. தாயே, இதை நீ மனதார ஏற்றுக்கொள்கிறோம் இல்லைங்களா. நல்லபடியா இந்த விழாவானது நம்மளுடைய 25வது அம்மன் அலங்காரம் நல்லபடியா நீங்க நடத்தி கொடுக்கணும். மனதார அன்பு மகளின் வேண்டுகோள். இதோ என் தாயாருக்கு தாம்பூலம் சமர்ப்பணம். பகவானை விநாயகப் பெருமானுக்கும் அம்பாளுக்கும் என் தாய் தந்தைக்கும் என் குல சாமிக்கும் பிறகு அனைத்து தேவர்களுக்கும் வெற்றியல் முருகருக்கும் இந்த தாம்பூலமானது சமர்ப்பணம். பகவானை நம்மளுடைய 25வது அம்மன் அலங்காரம், காமாட்சி அம்மன் அலங்காரம், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய ஆனைமலையில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயத்துல, அதுவும் மாசனம்மன் கோயில் அருகில் இதை நாம் பண்ணும்போது பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. தாயே நான் இத்தனை நாள் பாடுபட்டதுக்கு, இத்தனை நாள் நான் உழைச்சதுக்கு ஒரு பெரிய வெற்றிமா. 25வது சில்வர் ஜூப்ளி இல்லையா தாயே, எனக்கு இந்த தாம்பூலமான சமர்ப்பணம் ஆஸ்வாதம் பண்ணேன். தாயாரே அம்மையே போச்சு போச்சு. சுவாமி அம்மா பகவானி, நான் நல்லபடியாக அம்பாளுக்கு நம்ம அழைப்பு கொடுத்தாச்சு. நல்ல மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இதை நினைக்கிறேன். 24 அம்மன் அலங்காரம் பெரிய சாதனையாக இதை நான் நினைக்கிறேன். 25வது நமக்கு மாசனம்மன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நமக்கு அமைஞ்சிருக்கு. எண்ணற்ற பாக்கியம். நான் என்ன பாக்கியம் செஞ்சேன்னா, இந்த மானிட பிறவியில கோடி ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருந்தா தானே அவனுடைய சூலத்தை நம்ம பிடிக்க முடியும் இல்லைங்களா. தாய் காளியாக, மாரியாக, காமாட்சியாக, சமயபுரம் அம்பிகையாக எத்தனோ அம்மன் அலங்காரங்கள். இதோ என்னுடைய 25வது அம்மன் அலங்காரம் சில நொடிகளிலே நீங்க பார்க்க போறீங்க. காமாட்சி அம்மன் அலங்காரம். பிறகு 24 அம்மன் அலங்காரம் நமக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. அது வெள்ளிக்கிழமை. முதல் பத்திரிக்கை அவங்களது, 2வது பத்திரிக்கை தான் இது இருக்கு இல்லைங்களா. அதை நம்ம வருஷத்துல நாம் ரெண்டுமே நாம் எடுத்துக்கொள்ளலாம். 24 வந்து சோழேஸ்வரம்மன் அலங்காரம், 25வது காமாட்சி அம்மன் அலங்காரம். இது ரெண்டுமே எனக்கு சில்வர் ஜூப்ளி. கண்டிப்பா நீங்களும் எனக்கு வாழ்த்துக்கள், நீங்களும் எனக்கு வாழ்த்துங்க. நல்லா இன்னும் நான் நிறைய அம்மன் அலங்காரம் இந்த நல் மனதோட நல் எண்ணத்தோட பக்தியோட அம்பாள என் தாயார ஊருகோலா நான் கொண்டு போயிட்டே இருக்கிறோம். என் உசிருக்கிற வள்ளி எல்லாருமே வாழ்த்துங்க. பகவானே ஓம் நம சிவாய. வாழ்க நாதன் தாழ்வாழ இமைப்பொழுது என்னெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. அம்மையப்படியே போட்டி, அர்த்தநாரீஸ்வரரே போட்டி, எமக்கள சாமியே போட்டி, வெற்றிவேல் வெற்றும் நீதான வீரமுனிதான மிருக பெருமானையே போட்டி. ஹர மகாதேவ சம்போ சங்கர திருச்சிற்றம்பலம். என்னுடைய முதல் கடவுள் என் சிவத்திற்கடவுள் விநாயக பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சு அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரர்ந்து ஆரம்பிச்சு பிறகு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதமும் அனைத்து 30 தேவிகள் 3,00,00,000 தேவர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த பிள்ளைக்கு வேணும். வாழ்த்துங்கள். நன்றி. நம சிவாய. கண்டிப்பா இந்த வீடியோல ஷேர் பண்ணி விடுங்க. இதெல்லாம் ரியாலிட்டி வீடியோங்க, உண்மை சம்பவங்கள் இல்லைங்களா. பிறருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தால் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்களும் கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன். நன்றி. ஓம் நம சிவாய. ஹர மகாதேவ சம்போ சங்கர் திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகா. உங்களோட அன்பு தெய்வமகள் என் விகாஷ். நன்றி.